நேற்று தோட்டத்தொழிலாளர் சம்பள பிரச்சனை சம்பந்தமாக கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கடைசியாக அந்த பேச்சுவார்த்தையில் வந்து 1350 ரூபா சம்பளத்தை எக்ரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வெளியே வந்து மனசோ நாணயக்கார, ஜீவன் தொண்டமான், செந்தில் தொண்டமான் எல்லாம் வந்து 1700 ரூபா பெற்று கொடுத்ததாக தம்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து உண்மையிலே இந்த மக்களை ஏமாற்றிட்டாங்க, பச்சை துரோகம் செஞ்சுட்டாங்க. இந்த அரசாங்கமும் துரோகம் செஞ்சிருச்சு. 1700 ரூபா பெற்று கொடுக்கல, 1300 தான் பெற்று கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொன்னால் மக்களை மலையாளம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், வாய் கூசாமல் வந்து பொய் சொல்கிறாங்க. வந்து இப்படி பொய் சொல்கிறாங்க. 1300 ரூபா வாங்கி கொடுத்துட்டு. அதனால் எதிர்வந்த தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் படிப்பாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் ரணில் விக்ரமசிங்க மேலே எங்களுக்கு ஒரு மன வருத்தனை கேட்டால், அவர் கொட்டக்கலையில் வந்து சொல்லிவிட்டு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. திரும்ப அவரோட சகாக்கள் வந்து நேற்று போய் சொல்கிறாங்க வந்து 1500 ரூபா பெற்று கொடுத்துட்டேன்னு சொல்லி. அதனால் வந்து மீண்டும் மக்களை ஏமாற்ற முடியாது. சரியாக எதிர்வந்த தேர்தலில் இந்த மக்கள் இதுக்கான பாடத்தை இவங்க புகட்டுவாங்க. வந்து அவரை பற்றி தெரியும் தானே, இப்போ ஒன்று பேசுவார், அப்போ ஒன்று பேசுவார், இங்கேருந்து அங்கே ஜம்ப் பாய்வார், அங்கேருந்து இங்கே வருவார். அதனால் அவர் பேச சொல்லுவார், நான் தான் தோட்ட தொழிலாளி தலைவர், எங்களுடைய உடன்பிறப்பெல்லாம் பேசுவார். ஆனால் அவர் நேற்று சொன்னது அவ்வளோ பொய். வந்து ஊக்குவிப்புத்துறைன்னா அப்படி ஒன்றும் இல்லை. 1350 ரூபா சம்பளத்தை கொடுத்துருக்காங்க, எக்ரிட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் வந்து ஓவர் கிலோ, ஒரு கிலோ எடுத்தால் 50 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது சில இடத்துக்கு எடுக்க முடியாது. கொழுந்து இருக்கெல்லாம் எடுக்கலாம், கொழுந்து இல்லாத எடுக்க முடியாது. அப்போ இது வந்து முழுக்க பச்சை துரோகம் வந்து வடிவேலு சுரேஷும் ஜீவன் தொண்டமானும் அரசாங்கம் சேர்ந்து மக்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஒருவேளை அரசாங்கம் இந்த தொகை, குறிப்பிட்ட தொகையை கொடுத்து விட்டால் என்ன நடக்கும் உங்களுடைய இந்த கருத்து? இல்லை, நாங்கள் தான் கொடுக்க சொல்கிறோமே. நாங்கள் சொல்கிறோம் 1500 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் எங்கள் கூட்டணி சார்பாக 2 கையும் தூக்கி ஆதரவு கொடுப்போம். எங்களுக்கு தேவை. இந்த போராட்டம் செய்யக்கல நாங்கள் ஒரு நாளும் இந்த மக்களுக்காக எதிரான குரலே கொடுக்கல. முழுக்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தான் கொடுத்தோம். நாளைக்கு நானும் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். வந்து 1350 ரூபா, 1700 ரூபா இல்லை. இது பொய் ஆன ஒரு துரோகம், பச்சை துரோகம் செஞ்சது. வந்து 1300 ரூபா தான் சம்பளம் வந்து. இல்லை, இப்படி தான் வர்ற சம்பளத்தில் இப்போ மக்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் கேட்டால், அடுத்த மாதம் 8ஆம் தேதி மாதிரி சம்பளம் போடுவாங்க. அப்போ தெரியும் இவங்க செக் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, பேசுகிற எவ்வளோ இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். இவங்க சொல்கிற பொய்யெல்லாம் எடுப்படாது. வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், வந்து அடுத்த தேர்தலில் வந்து சரியான பாடம் போட்டுவாங்க. உங்களுக்கு சம்பளம் பெற்று தந்ததாக ஒரு பாரிய பொய் பித்தலாட்டத்தை அரசாங்க தரப்பு செய்திருப்பதை நினைத்து எனக்கு கவலையாக இருக்கிறது. அவர்களுக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா மக்களுக்கு கவலையாக இருக்கிறது. அந்த மக்களுக்கு 1700 அல்ல, 2700 கொடுக்க வேண்டும், 3000 கொடுக்க வேண்டும். நம்மளும் பாட்டுக்கு, படு துன்பத்துக்கு, கண்ணீருக்கு, கஷ்டத்துக்கு, கவலைக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இல்லை. அப்படியான கவலையுள்ள, கண்ணீர் வடிக்கும், உழைக்கும், உருகி போயிருக்கும் மக்களை ஏன் மீண்டும் ஏமாற்றுகிறீர்கள் என்று கேட்க விரும்புகிறேன். ஏமாற்றாதீர்கள். முயற்சிக்கிறோம் என்று சொல்லுங்கள், பரவாயில்லை. தேர்தல் அதோ வருகிறது, செப்டம்பர் 21 வருகிறது. அதை அடிப்படையாக கொண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி சம்மன் கிடைக்கும் பொழுது தான் அது தெரியும். உண்மையில் ரணில் விக்ரமசிங்க ஒரு தவறு செய்து விட்டார். இதை இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் எல்லாம் அடுத்த மாதம் செய்ய இருந்தது. செய்துவிட்டு அக்டோபர் 10ஆம் தேதி சம்மன் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு அரசியல் படி இருக்கலாம். அது கூட செய்ய தெரியவில்லை இவர்களுக்கு. திகாமன் சொன்னது போல சம்பளம் 1350 தான். மிகுதி 350 என்பது அந்த கம்பெனிக்காரர்களின், மக்களின் ரத்தத்தை அட்டுப்பட உறிஞ்சும் கொடுமைக்கார ஒடுக்குமுறை கொண்ட கம்பெனிக்காரர்களின் கரங்களிலே இருக்கிறது. 3 வருடங்களுக்கு தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வை கோரி போராட முடியாது, கோரிக்கை வைக்க முடியாது, தொழிற்சங்கங்கள் போராட முடியாது, கோரிக்கை வைக்க முடியாது. காட்டுக்கெடுப்பு நடந்துகிறது. யாரை கேட்டு இவர்கள் 3 வருடத்துக்கு நாங்கள் போராட மாட்டோம், சம்பள கோர மாட்டோம் என்று எழுதி கொடுத்தார் கேட்க விரும்புகிறேன். நாங்கள் தொழிலாளர்களுக்காக சம்பள கோர மாட்டோம் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு எழுதி கொடுத்தார் கேட்க விரும்புகிறவர்களுக்கு தானையா கம்பெனிக்காரன் அன்னைக்கு சொன்னா 1350 ரூபா தரேன்னு சொன்ன கம்பெனிக்காரன் அதான் சொன்னா. சொன்னது கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து வெளியே பெரிய பெரிய பிரபலம் பேசுகிறீங்க. நீங்கள் வந்து